Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily. இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு சோகமான ஒரு கருப்பு தினமாக அமைஞ்சிருக்கு. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா ஃப்ளைட்டாக இருக்கக்கூடிய போயிங் 787 ட்ரீம் லைனர் அப்படின்ற ஒரு விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கரெக்டாக 1:35 மணிக்கு புறப்பட்டிருக்கு. அந்த விமானம் புறப்பட்ட 3 நிமிடங்களில் அந்த விமானம் சரியாக டேக் ஆஃப் ஆக முடியாமல் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஸ்பீடாக போயிட்டு கிட்டத்தட்ட 825 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரமாக மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக மாறியிருக்கு. இந்தியாவில் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் கடந்த 25 வருஷத்தில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு தான் ஒரு பெரிய ஒரு டிசாஸ்ட்ரஸ் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு ரெக்கார்ட் ஆகப்பட்டிருக்கு. என்ன ஒரு சோகம் அப்படின்னா, எப்போவுமே ஃப்ளைட் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சில நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன் நம்ம தமிழகத்திலேயே கூட சென்னையில் நடந்திருக்கோம், மதுரை விமான நிலையத்தில் தான் நடந்திருக்கோம். ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயினதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்டில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டால் அந்த ஃப்ளைட்டை தரையிறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அதை உடனே தரையிறக்க மாட்டாங்க. அப்படியே வானத்தில் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் ஃபியூவல் ஃபுல்லாக இருக்கிற சமயத்தில் அந்த ஃப்ளைட் அந்த ஹைட்ராலிக் அந்த வீல் நம்ம ஃப்ளைட்டில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஹைட்ராலிக் வீல் கீழே இறங்கும். ஹைட்ராலிக் வீலும் சரியாக யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஃப்ளைட் தரையில் இறங்குறப்போ இந்த ஃபியூவலோட கெப்பாசிட்டி பிளாஸ்ட் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். இதனால தான் எல்லா ஃப்ளைட்லேயும் ஏதாவது ஒரு இயந்திர கோளாறு ஏற்பட்டால் ரொம்ப நேரம் வானத்திலே வட்டம் அடிக்க விடுவாங்க. பட் இந்த அகமதாபாத் போயிங் 787 ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் அந்த ஃப்ளைட்டு கிளம்பியிருக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலேருந்து. அதனால அது லண்டன் போக வேண்டிய ஒரு விமானம். ஸோ அந்த காரணத்தினால ஃபுல் கெப்பாசிட்டியில் ஃபியூவலை லோட் பண்ணியிருக்காங்க. ஃபியூவலை ஃபுல்லாக நிரப்பி வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அவங்க லண்டன் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த காரணத்தினால ஃபுல் லோடடாக ஃபியூவல் இருந்திருக்கு. இந்த காரணத்தினாலேயே கிட்டத்தட்ட அந்த 3 நிமிட ட்ராவலில் பயங்கரமாக பறந்து வந்த விமானம் 825 மீட்டர் அடியிலேருந்து கீழே விழுகிற பட்சத்துலேயுமே இவ்வளோ பெரிய பேரழிவை ஏன் ஏற்படுத்திருக்கு அப்படின்னா, இந்த ஃபியூவல் ஃபுல்லாக நிரம்பின காரணத்தினால தான். ஃபியூவல் டேங்க் உடனே டிசாஸ்டர் ஆன காரணத்தினாலேயே அது மொத்தமாக தீப்பிட்டுச்சு. ஒரு பெரிய ஒரு வெடி விபத்தாக மாறி அந்த ஃப்ளைட் பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு. இந்த விமானத்தில் ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. அதை அவங்க முறையாக கையாண்டிருந்தாங்கனாலே இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேச்சு சைடில் இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போது நம்ம சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் பார்க்க முடியுது. இந்த ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து அகமதாபாத் அகமதாபாத்திலேருந்து திரும்ப லண்டன் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட். ஸோ அப்படி பார்க்குறப்ப டெல்லி டு அகமதாபாத் வந்திருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பயணி இதை வீடியோவாக எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ட்விட்டரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் அப்போவே ஏசி எடுக்கலை. அந்த ஃப்ளைட்டில் அப்போவே இந்த டிவி மானிட்டர்ஸ்லாம் நம்ம மானிட்டர் பண்ணலாம். அதில் மேப் பார்க்கலாம், அதில் படங்கள் பார்க்கலாம். அதுவே ஃபுல்லாக டச்சாக தான் இருக்கும். இண்டிவிஜுவல் பேசஞ்சராக நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரிமோட் சிஸ்டம் இருக்கும். இது எதுவுமே வேலை செய்யலை. அந்த சூழ்நிலையிலே இவர் இதை பற்றி ஏர் இந்தியா ஃப்ளைட் அந்த பேஜிலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. பட் அந்த சூழ்நிலையில் தான் அடுத்த ஒரு ட்ரிப்லேயே இவ்வளோ பெரிய ஒரு கோர மரணம் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக ஒரு பறவை பறந்துருக்கக்கூடும். ஒரு பறவை பறந்துருக்கு, அதில் ஏதோ ஒரு செல்ஃப் டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு. அப்போ நடந்த ஒரு குளறுபடியில் மொத்தமாகவே இயந்திர கோளாறு ஏற்பட்டு இந்த மேடே அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப கோளாறு மொத்தமாக ஏற்பட்டிருக்கு. ஹைட்ராலிக்கில் அப்போ அந்த வீல் இறங்கும் இல்லையா, அந்த ஹைட்ராலிக்கில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த ஃபியூவல் நிரம்பினது தான் இந்த விபத்து பெரிய ஒரு விபத்தாக மாறினதுக்கு முதன்மை காரணமாகவே இருக்குது. ஏன்னா அந்த கிராஷ் ஆன உடனேயே இந்த ஃப்ளைட் பிளாஸ்ட் ஆகி பெரிய அளவுக்கு பிளாஸ்ட் ஆனதுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த ஃப்ளைட் கரெக்டாக அந்த 1:35 மணித்துளியில் கிளம்புன உடனேயே
இந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய வந்து பைலட் வந்து கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேயே மேடே 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 அப்படின்ற ஒரு கோடை வந்து இங்கே பாதுகாப்பு அலுவலகம் வந்து இருக்கும் இல்லையா, எல்லா விமான நிலையங்கள்லேயும் அந்த பாதுகாப்பு நிலையத்துக்கு வந்து வயர்லெஸ் மூலமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மேடே அப்படின்ற விஷயம் அப்படின்னு வந்து என்ன அப்படின்னா, இந்த கோடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ளைட்டில் வந்து இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கு. இயந்திர கோளாறு ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரோட பாதுகாப்புமே வந்து கேள்விக்குரிய வந்து ஆயிடுச்சு. சாதாரண இயந்திர கோளாறு வந்து இல்லை, இது பெரிய பேரழிவையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயந்திர கோளாறு. இதனால பெரிய வந்து சேதாரங்கள் வந்து ஏற்படலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மேடே அப்படின்ற கோடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வயர்லெஸில் வந்து உடனே வந்து கம்யூனிகேட் பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய அந்த சென்டருக்கு நீங்கள் உடனே கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்காண்டி தான் இந்த மேடே அப்படின்ற இந்த கோடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து அர்த்தமே சீக்கிரமாக உடனடியாக காப்பாற்றணும். ஏன்னா பெரிய பிரச்சனையில் இந்த மொத்த விமானமே வந்து மாட்டிக்கிச்சு, இருக்கக்கூடிய எல்லா பயணிகளும் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது இமீடியட்டாக தெரியப்படுத்தணும் அப்படின்ற ரீசன்காண்டி தான். ஸோ அதனாலேயே இந்த விமானம் கிளம்பின உடனேயே அந்த பைலட் வந்து கிட்டத்தட்ட 3 முறை மேடே 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 அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை பாதுகாப்பு நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து கேட்டுட்டாங்க. இவங்க ரிசீவ் பண்ணிட்டு பதில் அனுப்புறதுக்குள்ளேயே இந்த கோர விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த 3 நிமிஷம் தான் மொத்தமே இந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. டேக் ஆஃப் ஆயிருக்கு. உடனே வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றது அந்த பைலட்டுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து மேடேன்ற கோடு மூலமாக தகவல் வந்து கொடுக்குறாரு. சட்டுன்னு அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த கானிங் செகண்ட்ஸ்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே அந்த விமானம் வந்து கீழே ஃபோர்ஸாக வந்து இறங்கி நொறுங்கி அந்த ஃபியூவல் டேங்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து அடிபட்டதுனால அது உடனே வந்து ஒரு வெடி விபத்தாக வந்து மாறி மொத்தமாகவே பெரிய டிசாஸ்டர் வந்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட்டில் 242 பேர் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் மொத்தமாகவே ஒரு 13 பேர் வந்து இருந்திருக்காங்க. இந்த 13 பேரோட இருக்கக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தா கிட்டத்தட்ட 242 பேர் இந்த ஃப்ளைட்டில் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த 242 பேரில் கிட்டத்தட்ட 165 பேர் வந்து இந்தியர்களாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண அந்த க்ரூ மெம்பர்ஸ் கூடயே ட்ராவல் பண்ண எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டாக ஒரு 230 பேர் வந்து இருந்திருக்காங்க. எல்லாரோட நிலைமையுமே கேள்விக்குறியாகி இப்போ தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. கிட்டத்தட்ட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண யாருமே உயிர் பிழைக்கலை, எல்லாருமே வந்து மரணிச்சிருக்காங்க இந்த கோர விபத்துனால. இதில் என்ன ரொம்பவே கொடுமையான வந்து விஷயம்னா, இத்தனை உயிர்களில் ஒரு 3 பச்சிளம் குழந்தைகள், கை குழந்தைகள் வேறு இருந்திருக்காங்க. ஒரு 11 சின்ன பசங்க வேறு, சில்ட்ரன்ஸ் வேறு இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத இது கேட்குறப்பவே ரொம்பவே ஒரு இறுகின ஒரு மனம் தான் எல்லாருக்குமே வந்து ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விமானத்தில் குஜராத் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானி அப்படின்றவரும் வந்து பயணிச்சிருக்காரு. பாவம், அவர் வந்து அவரோட மகளை பார்க்குறதுக்காண்டி லண்டன் வந்து பிரயாணம் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே இந்த ஃப்ளைட்டில் வந்து கிராஷ் ஆகி அவரோட உயிர்மே வந்து போகப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே மரணிச்சிட்டாங்க. இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண 242 பேரும். இப்போது அவங்களோட எல்லா டெட் பாடிஸுமே வந்து எடுக்கிறப்ப யார் என்ன அப்படின்றத கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு எல்லாரோட உடல்களும் வந்து கருகி மோசமான ஒரு நிலையில் வந்து இருக்கிறது தான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா வந்துருக்கு. ஸோ அதனால தான் இப்போ அதிகாரிகள் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்தால் தான் அது கண்டுபிடிக்கவே முடியும். இல்லைனா யாரோட பாடி வந்து இது, எந்த பேசஞ்சர் இவங்க அப்படின்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் வந்து போயிருக்கு. ஸோ எவ்வளோ சோகமான விஷயம் வந்து பாருங்கள். அந்த பிரயாணம் பண்ண அந்த க்ரூ மெம்பர்ஸோட அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கனவுகள் வந்து இருந்திருக்கும். நிறைய பேர் அவங்களோட சொந்தக்காரங்களை பார்க்க வந்து போயிருக்கலாம், நிறைய பேர் வெக்கேஷனுக்கு வந்து போயிருக்கலாம் அகமதாபாத்தில், இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசைகள், ஒரு கோல்ஸ் வந்து இருந்திருக்கும். அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க அவங்களோட இந்த வாழ்க்கை பயணம் ஒரு 3 நிமிஷத்தில் வந்து கிராஷ் ஆகி மொத்தமாக வந்து எல்லாருமே வந்து உயிரிழப்பாங்க அப்படின்றத. சரி, ஃப்ளைட்டில் பயணித்தவங்களோட நிலமை தான் இது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா, இன்னும் ஒரு சோகமான சம்பவம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டு போய் வந்து மோதிச்சு வந்து பார்த்தீங்களா, அது அகமதாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த ஃப்ளைட் வந்து டைரெக்டாக போய் வந்து மோதிருக்கிற இடமே ஒரு மருத்துவக் கல்லூரி விடுதி.
பசங்க படிக்கக்கூடிய ஹாஸ்டல் மேலே போய் வந்து மோதிருக்கு. அது வந்து ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் தான். நீங்கள் பாருங்கள், அந்த பசங்க வந்து காலேஜ் போயிட்டு வந்து இருந்திருப்பாங்க, படிச்சுட்டு வந்து இருந்திருப்பாங்க, அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்து இருந்திருப்பாங்க. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஐடியாவே வந்திருக்காது. திடீர்னு ஹை ஸ்பீடில் அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. இந்த விமான விபத்துனால இறந்த இந்த 242 பேருக்கு மேலே, இதுக்கும் மேலே ஒரு பலி எண்ணிக்கை வந்து அங்கேயும் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த மாணவர் விடுதியில் இறந்த பசங்களுமே வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்து அது எப்படியுமே வந்து நம்மளால் டேக்கிள் பண்ண முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னுமே வந்து இப்போது விமானத்தில் வந்து மொத்தமாக இந்த சேதாரம் வந்து ஏற்பட்டிருக்கு. 242 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற அறிக்கை வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்த விடுதியில் எத்தனை மாணவர்கள் வந்து இறந்துருக்காங்க, நிறைய பேரை வந்து இன்னும் தேடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 41 பேரை வந்து இன்னுமே வந்து தேடிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து எந்தளவுக்கு உயிரிழப்புகள் வந்து இருக்க போகுதுன்னு வந்து தெரியல. ஸோ இது ஒரு கருப்பு நாளாக வந்து பதியப்பட்டிருக்கு. கடந்த 25 to 30 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய மோசமான ஒரு விமான விபத்தை வந்து இந்தியா வந்து சந்திக்கலை. இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் எது வந்து ஒரு மோசமான விமான விபத்தாக வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு வந்து நினைக்கிறேன், 2010 வந்து மங்களூரில் வந்து ஒரு விமான விபத்து வந்து ஏற்பட்டுச்சு. மங்களூர் விமான நிலையத்திலேருந்து கிளம்புறப்பவே அது ஒரு இயந்திர கோளாறு வந்து ஏற்பட்டு அதிகப்படியான பணிகள் வந்து சூழ்ந்ததுனால அது டேக் ஆஃப் ஆக வந்து முடியாமல் வேற ஒரு பாதையில் வந்து டேக் ஆஃப் ஆகி அந்த விபத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 175 பேர் வந்து இறந்தாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் நடந்த மிக மோசமான விமான வெடி விபத்தாக வந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த அகமதாபாத் டு லண்டன் ஃப்ளைட்டு, ஏர் இண்டியா ஃப்ளைட்டாக இருக்கக்கூடிய போயிங் 785 இந்த ஃப்ளைட்டோட இந்த விபத்து தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே ரொம்பவே கோரமாக துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிக அளவில் நடந்திருக்கக்கூடிய விமான விபத்துக்களை முதன்மை இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறது ஒரு சோகமான ஒரு விஷயம். இதில் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போயிங் 785 அப்படின்ற விமானம் இது வரைக்கும் ஆக்சிடெண்ட்டே ஆகாத விமானமாக. இத்தனை வருஷம் அந்த ஃப்ளைட்டு வந்து ஓடி இருக்கு, இது வரைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டை கூட சந்திக்காத ரொம்பவே சேஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ட்டு பேர் வாங்கின ஒரு விமானம் தான் இந்த விமானம், இன்றைக்கி விபத்துக்குள்ளாக இருக்கிற விமானம். ஆனால் இது முதன்முறையாக ஒரு கொலாப்ஸ் வந்து ஏற்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் வந்து ஆகி இவ்வளோ பெரிய உயிர்களை வந்து பலி வாங்க வச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு சோகமான விஷயமாக தான் வந்திருக்கு. இன்னும் பிளாக் பாக்ஸை வந்து தேடிட்டு இருக்காங்க. பிளாக் பாக்ஸை வந்து அரசாங்கம் வந்து கண்டுபிடிக்கிற சூழ்நிலையில் இன்னும் எக்ஸாக்டாக இதில் என்னென்னலாம் நுணுக்கமான பிரச்சனைகள்னால இந்த விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற எல்லாருக்குமே கிளியராக வந்து தெரிய வரும். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily.